காட்டியா சும்மா கெட்டா வருது பாரு. அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு அந்த பாட்டி போகிறத. நம்ம வண்டிலாம் ஓட்டினா அந்த பாட்டிக்கு சுத்தமாக முடியல, அதனால அவங்க வண்டி ஓட்டின்னு வராங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. இது பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது, ஆனால் அதில் வந்து மோஸ்ட்டாக இந்த ஆரோவில் மக்கள் மட்டும்தான் போகிறாங்க. பார்த்தீங்களா கார்லாம் போகுது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். இந்த கார் போகுது, இந்த ரோட்டில் எங்கே வழினே தெரிய மாட்டேது, குறுக்க ரோடு போகுது. அதுக்கப்புறம் தான் திருப்பி நம்மளோட ஸ்டார்டிங் வருது ஆரோவில் உள்ளே போகிறதுக்கு. இதுதான் ஃப்ரீ பாஸு, இது அங்கேயே கொடுப்பாங்க நமக்கு. இது அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதுதான். பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலாக அது வந்து பஸ் ஸ்டாண்டு. உள்ளே வரும்போது நம்ம நடந்தான் வரணும், பஸ் எதுவும் கிடையாது. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது நமக்கு பஸ் உண்டு, அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி ரிட்டர்ன் வந்துடலாம். இந்த சோலார் இதில் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக சோலார் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இருந்தால் அந்த ஆரோவில் உள்ள யூஸ் பண்ணுற பவர் சப்ளை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று தெரிஞ்சு பார்த்தா இந்த பிரபஞ்சத்தில் இருக்க மத்திய காப்பாற்று ரொம்ப சாபா. இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரம் தான், அதுலேருந்து அந்த விழுதை வச்சு நிறைய மரம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே அதேமாரி ட்ரோன் ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இருக்குது, இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய இடம் எப்படி உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு அதிகமாக நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் இது உள்ள நிறைய வந்து நேச்சுரலான இது மட்டும்தான் இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் இருக்குது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு அது அவ்வளோ பெரிய பள்ளம் வச்சுருக்கான்னு தெரில. தண்ணி இன்னி இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னே தெரில. நீ கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்க. அதில் அந்த இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம், அது ஃபுல்லாகவே அந்த குளோபை சுற்றியுமே அதேமாரி தான் பெரிய பள்ளமாகவே வச்சுருக்காங்க. ஆனால் அது இப்போ நம்ம நிற்கிறோம்ல, அப்பவே இதை இந்த இடமா நல்ல பெரிய பள்ளம். அது ரொம்ப ஆழமாகவும் இருக்குது, ரொம்ப அகலமாகவும் இருக்குது. தெரியல ஏன் இவ்வளோ பெரிய பள்ளம் வச்சுருக்காங்க. அது உள்ளே போனோன்னா முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நமக்கு அதிகமாக தெரியல. கட்டிகிட்டே தான் இருக்காங்க, இன்னும் ஃபினிஷிங் ஆகலை, இன்னும் சில விஷயமாக ரெடி பண்ணுறாங்க. இங்கே வந்தால் உட்கார்றதுக்கெலாம் இதுதான், அந்த கல் தான் இருக்கும். ஃபுல்லாக அடி வெயில் வெளுக்குது. நம்ம ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம். இங்கே ஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போயிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.